ஹாய் டியர்ஸ். போன பாட்டில் ஏதோ ஒன்று முடிச்சிருப்போம்னா ஹுப்பி ஃபேமிலியோட அத்தை ஃபேமிலி இருக்காங்கல்ல, அவங்க நம்ம சுகா ஃபேமிலி, ஜின் ஃபேமிலி எல்லாரும் ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு போயிருப்பாங்க. அதோடு முடிச்சிருப்போம்டா. இப்போ இந்த ஸ்டோரி ஸ்டார்டிங் சீன்லேயே ஒரு வீட்டில் ஒரு தாத்தா பாட்டியை காமிக்கிறாங்க. இந்த தாத்தா பாட்டி யாருன்னா மிஸ்ஸஸ் ஜின்னு இருக்காங்களே, ரியா. இவங்க வந்து சின்ன வயசில் ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்டு முடிச்சுட்டு 6th போகிற வயசில் வீட்டை விட்டு ஓடி இருப்பாங்கல்ல. அப்போது இந்த நம்ம ரியாவை எடுத்து வளர்த்தது இவங்க தான். அது என்ன ஆச்சு அப்படின்னா, சின்ன வயசில் ரியாவும் ஜியாவும் ட்வின் சிஸ்டரில். ரியாவை அவங்க எப்படி நடத்திருப்பாங்க அப்படின்னா, அவங்களுடைய பொண்ணு அப்படின்றத கூட பார்க்காம ஏதோ அந்த வீட்டுக்கு வந்து ஒரு மெய்டாக இருக்கிற மாதிரி. அந்த ரியா வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தானா நீ வேலை பார்த்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சரியான ஒரு இந்த கொடுமைப்படுத்துறதுன்னு சொல்லுவாங்கல்ல. என்னமோ வந்து இவங்களுக்கு இந்த குழந்தை இவங்க குழந்தை தான், இவங்க பெத்தாங்களா இல்லையா அப்படின்ற ஒரு ரேஞ்சுக்கு இவங்க வந்து அந்த ரியாவை நடத்தியிருப்பாங்க. அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அந்த ரியா வந்து ஸ்கூல் விட்டு வந்ததும் நீ போய் பாத்திரம் விளக்கு, வீடை கூப்பிட்டு துணி துவை. அதே இது நம்ம ஜியாவை எப்படி நடத்திருப்பாங்கன்னா, ஜியா வந்து எப்படி சொல்கிறது, ஒழுங்காக வந்து படிக்காத பொண்ணு. அந்த பொண்ணு அவளுக்கு வந்து இந்த படிப்புன்றது சுத்தமாக ஏறாது. நம்ம படிக்கவும் மாட்டா. அவள் வந்து கொஞ்சம் எப்படி சொல்கிறது, எல்லாரையும் அரட்டிக்கிட்டு அந்த புள்ளி பண்ணுறது மாதிரி தெரியும். பட் நம்ம ரியா அப்படி கிடையாது. அதான் மிஸ்ஸஸ் ஜின்னு அப்படி கிடையாது. நல்லா படிப்பாங்க, ஃபஸ்ட் கிளாஸ். அவங்க தான் வந்து அந்த ஸ்கூல்லே ஃபஸ்ட்டு, கிளாஸ்லேயே ஃபஸ்ட்டு. ஆனால் அந்த பொண்ணை பிடிச்சி எல்லோரும் படிக்க விடாமல் வேலை வாங்குறது. மார்க் கம்மியாச்சுன்னா நீ ஏன் மார்க் கம்மியாக, ஏன்னா வேலை வாங்குறது ஃபுல்லாக இவங்க. ஆனால் மார்க்கு கம்மியாச்சுன்னா அடிப்பாங்க. ஹோபி முதற்கொண்டு அடிப்பாங்க. ஜியா அதை பார்த்துட்டு வாங்க நல்லா அடிவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் ஏற்றி விடுவாங்க. எப்படி ஏற்றி விடுவாங்கன்னா, வந்து ஒரு பையன் கூட பேச 5th ஸ்டாண்டர்ட் பொண்ணுக்கு வந்து ஒரு பையன்கிட்ட பேசுறதுனா என்னன்னு தெரியுமா, அந்த மாதிரி வந்து ஜியா ஏற்றி விடுவாங்க. இதையும் இவங்க அவங்களுக்கு அம்மா அப்பாவுக்கு வந்து அறிவு இருக்கா என்னன்னு கூட தெரியாம இதை வந்து அப்படியே அவங்க நம்புவாங்கன்னா பார்த்துக்கோங்களேன். இதை நம்பி ரியாவை போட்டு அந்த அடிப்பாங்க, பெல்ட்டால் அடிக்கிறது, சூடு வைக்கிறது, அந்த கம்பியில் அந்த தீயை காமிச்சிட்டு வைப்பாங்களே அந்த மாதிரி வைக்கிறது தான். அவள் உடம்பு ஃபுல்லாக புண்ணாக தான் இருக்கும். என்ன பண்ண, அவளுக்கு அவ்வளோ அழுக வரும். இது என்னடா நம்ம வீடு தானா, இல்லை நம்மளை வேற எங்கேயும் தூக்கிட்டு வந்துட்டோமா. ஆனால் வந்து ரியாவுக்கு வந்து நம்ம ஜியா மாதிரி தானே இருக்கோம், இங்கே மாதிரி தானே இருக்கோம், இவ்வளோ மாதிரி தானே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குமே தோணும். அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சின்ன வயசுல யார்கிட்ட போய் சொல்கிறதுன்னு தெரியாது. ஹோபி என்ன பண்ணுவார் அப்படின்னா, அவர் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாருன்னா, இப்போ சாப்பாடு நல்லா இல்லைன்னா அவன் மேலே துப்புறது, அந்த மாதிரி எதுவும் குடும்பப்படுத்துவாங்க. ஏதோ ஒரு அந்த வீட்டுக்கு வந்து ஒரு அந்த வேலை பார்க்குற பொண்ணை கூட நம்ம வந்து இப்படி ட்ரீட் பண்ண மாட்டோம். ஏதோ அறிவில்லாதவன் தான் அப்படி ட்ரீட் பண்ணுவான். ஆனால் அவங்க வந்து ரொம்ப மோசமாக வந்து ரியாவை ட்ரீட் பண்ணியிருப்பாங்க. அதனால தான் அவளுக்கு அந்த வீட்டில் இருந்திருக்கிறதுக்கே பிடிக்காது. ஜியாவும் ரொம்ப காலை அமுக்க சொல்கிறது சரி. வந்து அக்காவுக்கு வந்து காலை அமுக்கிறதுல ப்ராப்ளம் இல்லை. ஆனால் காலை அமுக்கிட்டு இருக்கும்போது காலை தூக்கி வந்து அவள் ஷோல்டரில் வைக்கிறது, தலையில் வைக்கிறது. அவங்க அம்மா அப்பா ஏன் என் பொண்ணு காலை அமுக்குறா, நீ என்ன குறைஞ்சி போயிடுவியா, என்னமோ இது வந்து அவங்களுக்கு பிறந்த பொண்ணே இல்லை, வெளியே இருந்து கூட்டிகிட்டு வந்தோம், இவங்க 2 பேர் தான் நம்ம பசங்க அப்படின்ற மாதிரி ட்ரீட் பண்ணியிருப்பாங்க. அதனால தான் வந்து நம்ம மிஸ்ஸஸ் ஜின்னுக்கு வந்து அங்கே இருந்திருக்கவே பிடிக்காது. அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, எல்லாரும் நைட்டு தூங்கினதுக்கப்புறம் கேட்டை திறந்து வெளியே ஓடி வந்திருப்பாங்க. வெளியே ஓடி வந்து ரோட்டில் வந்து அவங்க 2 சுற்றிட்டு இருந்திருப்பாங்க. அவங்களுக்கு அந்த ரோட்டில் எங்கிட்டு போகிறதுன்னு தெரியாது. சின்ன பொண்ணு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவங்க வந்து இந்த குடிச்சிட்டு படுத்திருப்பாங்களா, அந்த பசங்களாம் வந்து நம்ம ரியா வந்து அப்யூஸ் பண்ண பார்த்துருப்பாங்க. அந்த நிலமையில வந்து அப்யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க, பட் அதுக்கு வந்து துரத்திருப்பாங்க அவளை. இப்போ துரத்திட்டு போகும்போது அந்த பாட்டி தாத்தா சொன்னேன்ல, அவங்க வந்து அப்போ தான் வந்திருப்பாங்க. வந்துட்டு யார் இந்த குழந்தை இப்படி ஓடுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய பிடிச்சி அவங்க எல்லாரையுமே அடித்து போலீஸில் ஒப்படைச்சி இந்த குழந்தைய அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டு என்னன்னு கேட்டிருப்பாங்க. ரியா வந்து நடந்தது எல்லாத்தையுமே சொல்லியிருப்பாங்க. அவங்களுக்கே கோவம் வந்துருக்கும், இப்படிலாம் ஒரு அம்மா அப்பா இருக்காங்களா அப்படின்ட்டு. அவங்க வந்து என்ன பண்ணும்போது, சரி நாங்கள் உன்னை வளர்க்குறோம் அப்படி சொல்லிட்டு அவங்க வளர்த்துருப்பாங்க. அவங்களும் சரின்னு சொல்லிட்டு அங்கே அப்படி வளர்ந்து காலேஜ் படித்து அவங்களுக்கும் இந்த கஷ்டம் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு காலேஜ் படிக்கும்போது, காலேஜுன்னு இல்லை 10th வரையுமே அவங்க படிக்க வச்சுருப்பாங்க. ஏன்னா அவங்கள்ட்ட அப்போ தான் காசு உண்டு. கவர்மெண்ட் ஸ்கூலில், இந்தியாவில் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்குல்ல, அங்கே வந்து 10th வரையும் படிக்க வச்சு 11th தான் அவங்க வந்து
ஒரு பார்ட் டைம் ஜாப் போய் அவங்களோட ஃபீஸை கட்டியிருப்பாங்க. நம்ம 11th 12thலையாவது நம்ம நல்ல மார்க் எடுக்கணும், அதுதான் நம்மளுக்கு காலேஜுக்கு சேர்கிறதுக்கு வந்து உதவி பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க 11th 12th படிக்கும்போதும் பார்ட் டைம் ஜாப் பார்த்து, அப்புறம் காலேஜ் படிக்கும்போது பார்ட் டைம் ஜாப் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டில் பண்ணியிருப்பாங்க. அந்த ரெஸ்டாரண்ட் தான் நம்ம ஜின்னோடைய ரெஸ்டாரண்ட். அவர் வந்து இந்தியாலையும் வச்சுருப்பாரு, கொரியாலையும் வச்சுருப்பாரு. அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா 11th 12th முடிச்சுட்டு கொரியாவுக்கு வந்து அவங்களுடைய காலேஜை முடிக்கிறதுக்கு அங்கே போயிருப்பாங்க. அங்கே தான் நம்ம 11th 12th படிக்கும்போது நம்ம ஜின்னுடைய ரெஸ்டாரண்ட் இங்கே இந்தியாவில் ஒன்று இருந்திருக்கோம். அங்கே தான் அவங்க பார்ட் டைம் ஜாப் பார்த்துருப்பாங்க. அப்போல்லாம் வந்து ஜின்னு வந்து இருந்துக்க மாட்டா. அவங்க அம்மா அப்பா தான் இந்தியாவில் பார்த்து இருந்திருப்பாங்க. கொரியாவில் தான் அவர் இருந்திருப்பார். கொரியாவில் அவங்க படிக்க போகும்போது தான் அந்த ரெஸ்டாரண்ட்டில் வந்து அவங்க வேலை கேட்டு வந்திருப்பாங்க. அந்த வேலை கேட்டு அவருமே வேலைக்கு சேர்த்துருப்பாரு. அதாவது போக போக தான் ரியாவை பார்த்து பிடிச்சிருந்துருக்கும் அவருக்கு. ரியாவுக்கும் ஆனால் ரியா வந்து அக்செப்ட் பண்ணியிருக்க மாட்டா. ஏன்னா நம்மளே வந்து தனியாக இருக்கோம், என்ன பண்ணுறதுன்னு தெரியல, யாரை நம்புறது, ஏன்னா நம்பின அம்மா அப்பாவே நம்மளை இப்படி கொடுமைப்படுத்தினாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரியாவுக்கு வந்து அவங்களுக்கு நம்பவே மாட்டாங்க. ஜின்னா நம்பாமல் 1 month அப்படியே விட்டுருப்பாங்க. அவங்க வேலைக்கு வர்றது போகிறது, வேலை பார்க்குறது, வீட்டுக்கு போகிறது, படிக்கிறது, காலேஜுக்கு போகிறது, இப்படி தான் இருந்திருப்பாங்க. ஒரு நாள் ஜின்னு தான் நிற்க வச்சு கேட்டிருப்பாரு, ஏன்னா அவன் பின்னாடி சுற்றுற இல்லை, அது உனக்கு தெரியுதில்ல அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு வந்து அழுகு வந்து கலந்து வந்துடும். ஏன் இப்படி நீ அழுகுற, நான் சாதாரணமாக தான் கேட்டேன், லவ் பண்ணுறேன்னு தான் கேட்டேன், விடு அழுகாதுன்னு சொல்லிட்டு ஜின்னு சொல்லியிருப்பாரு. அப்போ தான் அந்த ஜின்னு வந்து யாருன்னு தெரிஞ்சிருக்காது, ஒரு வேலை போட்டு கொடுத்த அவங்களுக்கு வந்து ஒரு காடு மாதிரி தெரிஞ்சிருப்பாங்க ஜின்னு. அப்போ தான் அவங்க வாழ்க்கையில் பாஸ்டில் அவங்க சின்ன வயசில் நடந்தது எல்லாத்தையுமே ஜின்னுக்கிட்ட சொல்லியிருப்பாங்க. எனக்கு யாரை நம்புறதுன்னு தெரியல, அதனால தான் நான் வந்து உங்ககிட்ட நான் எதுவும் பேசலை, நான் நம்பினேன் எங்கள் அம்மா அப்பா அண்ணனே என்னை இப்படி பண்ணிட்டாங்க, அதனால தான் நான் யாரையும் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னுக்கிட்ட வந்து ரொம்ப அழுது சொல்லியிருப்பாங்க. அப்போ ஜின்னுக்கே பாவமா அப்போ இப்படி ஒரு அம்மா அப்பாவா அப்படின்னு சொல்லிட்டு, விடு நான் பார்த்துக்கிறேன், என் ஃபேமிலி உனக்கு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அப்போ கூட்டிகிட்டு போய் தான் அவங்க அம்மா அப்பா கிட்ட சொல்லியிருப்பாங்க, நம்மளுடைய ரெஸ்டாரண்ட்டில் வேலை பார்க்குற பொண்ணு தான், எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஜின்னுடைய அம்மா அப்பாவும் ரொம்ப ஸ்வீட்டான அம்மா அப்பான்றதுனால அவங்க வந்து இந்த எப்படி சொல்கிறது, அவங்களுக்கு யாரும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படிலாம் பார்க்க மாட்டாங்க. நல்ல ஸ்வீட்டான அம்மா அப்பா, ஒரு ஜோவிலாக பழகுற அம்மா அப்பான்னு சொல்லிட்டு அவங்க ஓகேன்னு சொல்லி அக்செப்ட் பண்ணி மேரேஜ் பண்ணி வச்சுருப்பாங்க. காலேஜ் டேஸில் மேரேஜ் பண்ணி அவங்களுடைய ஃபஸ்ட் இயரில் வந்து ஜின்வா பிறந்திருப்பான். ஒரு 3 years 4 years கழிச்சதுக்கப்புறம் அவங்களுடைய காலேஜ் முடித்து அந்த ரிசர்ச்சுன்னு அவங்க கையில் எடுக்கும்போது தான் நம்ம ஜின்னு பிறந்திருப்பா. அவளுக்கு இப்போ 2 வயசு. இதுதான் அவங்களுடைய ஃப்ளாஷ்பேக்கு. இப்படி தாண்டா அவங்க 2 பேரும் மீட் பண்ணியிருப்பாங்க, ஜின்னும் மிஸ்ஸஸ் ஜின்னும். இதனால தான் மிஸ்ஸஸ் ஜின்னுக்கு வந்து அவங்க அம்மா அப்பாவே சுத்தமாக பிடிக்கும், அவங்க அண்ணனையும் சுத்தமாக பிடிக்காது, ஜியாவை அடியோடு வெறுப்பாங்க. அதான் அவங்க சிஸ்டரை அடியோடு வெறுப்பாங்க. அதனால தான் அவங்க ஃபஸ்ட்டு அந்த சீனில் அவங்க இந்த தாய்லாண்டில் இருந்திருப்பாங்கள்ல, அப்போ வந்து ஜின் கால் பண்ணியிருப்பார்ல, இந்த மாதிரி இந்தியாவில் வந்து என் ஃப்ரெண்டோடைய அத்தை பசங்களுக்கு வந்து மேரேஜ் இருக்குது வான்னு சொல்லும்போது கூட இந்த ஏரியான்னு சொல்லிட்டு வந்திருக்க மாட்டாங்க. இதனால வந்து அவங்களுக்கு வந்து பேடு ஒரு மெமரிஸ், அவங்களுக்கு இப்படி நடந்து அவங்க ஃபேமிலி அண்டு இந்தியாவே மொத்தமாக அட்டியோடு வெறுத்துருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு பிடிக்கவே இல்லை. அவங்களுடைய ஃபேமிலி அப்படின்னா நமக்கு 2 குழந்தைங்க, அவங்க 2 குழந்தைங்க, அவங்க அத்தை மாமா, நிவி, அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், அதான் நம்ம விமின் குக்கும் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸும். நம்ம விமின் குக்கும் அவங்களுடைய கேர்ள் ஃப்ரெண்ட்ஸும் எப்படி பழக்கம்னா, காலேஜ் படிக்கும்போது ஹிஸ்ட்ரி குரூப்பில் படிக்கும்போது இவங்க எல்லாருமே ஒன்றா ஃப்ரெண்டாக இருந்திருப்பாங்க. அப்படி தான் இவங்க 6 பேருமே ஃப்ரெண்டாக இருந்திருப்பாங்க. அப்படியே இந்த சைடு நம்ம விமின் குக்கோடைய சைடு காமிச்சா, இப்போ தான் நம்ம விமின் குக்கோடைய என்ட்ரியே வருது. காமிச்சா அவங்களுக்கு வந்து ஒரு கால் வருது, யாருக்கு, நம்ம ஜேகேக்கு கால் வருது. அந்த கால் வேறு யாரும் இல்லை, ஆரம் தான் கால் பண்ணுறாங்க. ஆரம் கால் பண்ணிவிட்டு, டே என்னடா எப்பட்றா இருக்கீங்க, போய் கிட்டத்தட்ட 2 months ஆச்சுடா, 2 பேர் உங்கள் 6 பேர்த்துக்கும் என்கேஜ்மெண்ட் ஆகிருக்கு, நீங்கள் வாட்டுக்கிட்டே சுற்றிக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கு ஜேகே, ப்ரோ இரு ப்ரோ, எதுக்கு நீ இப்படி குதிக்கிற, அவங்க ஸ்ரீலங்காவில் இருக்காங்க, நாங்கள் பெங்களூரில் இருக்கோம், நாங்கள் வந்து ஒன்றாவே இல்லை, நீ வாட்டுக்கு தெரிஞ்சுக்கிட்டு பேசு ப்ரோ, நான் வந்து வரும்போதே சொல்லிட்டு தானே வந்தேன், நாங்கள் 6 பேருமே தனித்தனியாக, இப்போ நாங்கள் 3 பேர் இங்கிட்டு போகிறோம், அவங்க 3 பேர் அங்கிட்டு போகிறாங்கன்னு, ஏன் ப்ரோ இப்படி பண்ணுற அப்படின்ற மாதிரி ஜேகே சொல்கிறாங்க. அதுக்கு ஜெமினி டாங்க ஆமாம் ப்ரோன்னு கோரஸாக சொல்கிறாங்க.
சரிடா, அப்போ தனித்தனியாக தான் இருக்கீங்களா? அப்போ எனக்கு வேற ஒரு நிமிஷம் பயமாயிடுச்சுடா. நீ வாட்டி என்கிட்ட பண்ணி தொலைஞ்சிட்டிங்கன்னா அம்மா அப்பா கிட்ட என்னால் திட்டு வாங்க முடியாது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. சரி ப்ரோ, என்ன ப்ரோ உங்கள் வேலையெல்லாம் எப்படி போய்கிட்டு இருக்கு? நாங்கள்லாம் வேலை நல்லா தான்டா இருக்கேன். நாங்கள் இங்கே ட்ரெஸ் எடுக்க வந்திருக்கோம், உங்களுக்கும் சேர்த்து எடுத்து வைக்கிறோம் வாங்கன்னு சொல்லிட்டு. நீங்கள் எப்போ தான்டா வருவீங்க? வரோம் ப்ரோ, இன்னும் 2 டேஸில் வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு விமீன் குக்கும் சொல்கிறாங்க. உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு வந்துருங்கடா, அந்த 3 பொண்ணுங்களையும். சரி, ஏன் நீங்கள் ஃபோன் போட்டு சொல்ல வேண்டியதானே? நான்லாம் சொல்கிறேன், நீயே சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு கால் கட் பண்ணிடுறாங்க. விமீன்கோ கால் கட் பண்ணிட்டு, டேய் நம்ம கிளம்புற வழியை பார்க்கணும்டா, இல்லைன்னா நம்ம ப்ரோ வந்து இப்படி தாண்டா ஃபோன் போட்டு டார்ச்சர் பண்ணுவார். இன்னைக்கு ஒரு நாள் வந்து நம்ம இந்த ஊரெல்லாம் சுற்றி பார்த்துட்டு, நம்ம ரிசர்ச்சுக்கு தான் வந்தோம், நம்ம ரிசர்ச் முடிச்சிட்டோம். இன்றைக்கி ஒரு நாள் சுற்றி பார்த்து நாளைக்கு நைட்டு நம்ம வந்து ஃப்ளைட் ஏறிடணும்டா இந்தியாவுக்கு. இல்லைன்னா அவ்வளோதான், எங்கள் அம்மா அப்பாவும் சேர்ந்து திட்டுவாங்க. உனக்கே தெரியுமில்ல நம்ம அம்மா அப்பா எப்படி திட்டுவாங்கன்னு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சொல்கிறாங்க. ஆமாடா, அது உண்மைதான், ரொம்ப திட்டுவாங்க. சரி, அவளுக்கு கால் பண்ணுறா. அப்படியே நம்ம மக்னி லைன்ஸோடைய கேர்ள் ஃப்ரெண்ட்ஸோட என்ட்ரி தான். அவங்க 3 பேரும் ஸ்ரீலங்காவில் உள்ள ரூமில் 3 பேருமே படுத்துட்டு இருக்காங்க. அப்போது நம்ம ஜேகே கிட்டேருந்து மெர்லினுக்கு கால் வருது. மெர்லின் தான் நம்ம ஜேகேவுடைய கேர்ள் ஃப்ரெண்டு. கால் பண்ணுறாங்க. மெர்லின் மெதுவாக எழுந்திரிச்சு கால் யாருன்னு கூட பார்க்காம, கண்ணை கூட அவங்களுக்கு திறக்க முடியல, அப்படியே கொட்டாய் விட்டுட்டு ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏய் என்னடி, எங்கே இருக்கீங்க? நான் இப்போ தான்டா எழுந்திரிச்சேன், என்ன சொல்லு அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. நம்ம ஊருக்கு கிளம்பணும்டி, எங்கள் அண்ணன் கால் பண்ணி சாவடிக்கிறான் அப்படி சொல்லிட்டு ஜேகே சொல்கிறாங்க. சரிடா, நாங்கள் நாளை கழித்து வந்துடுறோம், நம்ம போகலாம். நாங்களும் அதான் நினச்சிருக்கோம். நாளைக்கு நைட்டு வந்து ஃப்ளைட் ஏறிடணும், நாளை கழித்து நம்ம இந்தியாவில் இருக்கணும், இல்லைன்னா அண்ணா அம்மா அப்பாலாம் நம்மளை திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம 4 பேரும் ஒன்றா இருக்கோம்னு நினச்சி எங்கள் அண்ணா வந்து கால் பண்ணி திட்டவே ஆரம்பிச்சிட்டான். நாங்கள் தான் இங்கே இருக்கோமே, அதுதான் அப்புறம் தான் சொன்னோம். சரிடா, நீ கட் பண்ணி நாங்கள் வந்து ஃப்ரீ ஆகிட்டு ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு, நாங்கள் இன்னும் எந்திரிக்க கூட இல்லை, ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு நாங்கள் உங்களுக்கு கால் பண்ணுறோம். சரிடி, சாப்பிட்டீங்க? இப்போ தான் எந்திரிச்சோன்னு சொல்கிறேன், சாப்பிட்டீங்களான்னு கேட்குறேன். நீங்கள் சாப்பிட்டீங்களா? நாங்களும் இப்போ தாண்டி எந்திரிச்சோம், இந்த இப்போ வெளியே கிளம்பிட்டோம் அப்படி சொல்லிட்டு விமீன் குக் சொல்கிறாங்க. அதாவது ஜேகே வந்து சொல்கிறாரு. மற்ற தயாங்கும் ஜிமினும் வந்து அதை கேட்டுக்கிட்டு இருக்காங்க, என்ன தான் பேசுகிறாங்க அப்படின்ட்டு. சரிடா, கால் கட் பண்ணினாங்க. அவளை எழுப்பி விட்டு நானும் கிளம்புறேன். இன்றைக்கி ஒரு நாள் ஸ்ரீலங்காவை நல்லா சுற்றி பார்த்துட்டு நம்ம நாளைக்கு ஃப்ளைட் ஏறிடலாம். நாங்களும் பெங்களூரை சுற்றி பார்த்துட்டு நாங்களும் ஃப்ளைட் ஏறி இந்தியாவுக்கு வந்துடும், நீங்களும் வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் காலை கட் பண்ணிவிட்டு அவங்க எழுந்திரிச்சு மெதுவாக உட்காந்து அவங்களோட ஐசைட்டை அட்ஜஸ்ட் பண்ணி தேய்ச்சி விட்டுட்டு ரப் பண்ணிவிட்டு அவங்க 2 பேரை பார்க்குறாங்க. பொழந்தடிச்சிட்டு 2 பேர் தூங்குறாங்க. ஒருத்தருடைய, அதாவது நம்ம ஷாவுடைய மூஞ்சி மேலே நம்ம ஸ்வீட்டியோடைய கால் இருக்குது, அப்படி பொழந்தடிச்சு தூங்குறாங்க. கருவம், இவளுக்கு வேறு வேலையே இல்லை, எப்படி தூங்குறாளுங்க பாருன்னு மெர்லின் ஒரே எத்துதான் 2 பேரையும். அவங்க உருண்டு போய் கீழே விழுந்துட்டாங்க. நாங்கள் பள்ளத்துக்குள்ளே விழுந்துட்டோம் பார்க்குறாங்க மெர்லின். பள்ளத்துக்குள்ளே விழுந்துட்டிங்களா? நான் தான் தள்ளி விட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்கு நீ என்ன தள்ளி விட்ட? அவங்க கால் பண்ணி அலாரம் அடிச்சிட்டாங்க. இன்றைக்கி ஒரு நாள் நம்ம நல்லா ஸ்ரீலங்காவை சுற்றி பார்த்துட்டு நம்ம நாளைக்கு நைட்டு நம்ம ஃப்ளைட் ஏறி இந்தியா போகணும். அவங்களும் இந்தியா வந்துடுவாங்க. இல்லை அவ்வளோதான், 3 பேர் நம்மளை கொண்டுருவாங்க. சரிடி, அதுக்கு எதுக்குடி எத்தனை எழுப்பி சொல்ல மாட்டியா? எழுப்பி சொல்கிற நிலைமையாடி நீங்கள் இருந்தீங்க. ஆளுக்கு ஒரு மேலே கொலவரி மேலே, அதான் அந்த தொண்டை மேலே காலை வச்சுக்கிட்டு தூங்குற விட்டு அவளை நீ கொண்டுருவ போல அப்படி சொல்லிட்டு ஷாவை வந்து சொல்கிறாங்க. சரிடி, போ, நீ போய் குளிச்சுட்டு வா. இங்கே தான் 3 பாத்ரூம் இருக்குல்ல, போய் 2 பேர் போய் குளிங்கன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரை எழுப்பி பாத்ரூம்குள்ளே தள்ளி விட்றாங்க. அவங்களும் போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்துடுறாங்க. ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு சரி நம்ம இப்போ சுற்றி பார்க்க போகலான்னு சொல்லிட்டு அவங்களும் ஊரை ஃபுல்லாக சுற்றிக்கிட்டு இருக்காங்க. அங்கே இங்கே ஹிஸ்டாரிக்கல் பிளேஸை பார்க்குறது, ஸ்ரீலங்காவில் ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ் இருக்குல்ல, அந்த பிளேஸை பார்க்குறது, சாப்பிட்றது, அங்கே இருக்கிற ஊரை ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு அப்படியே அன்றைக்கி டே ஸ்கிப் ஆகி அடுத்த நாள் நைட்டு ஆயிடுது. இவங்களும் ஃப்ளைட் ஏறி இந்தியாவுக்கு வந்துட்டாங்க. அதே மாதிரி தான் அங்கே விமன் குக்கும் பெங்களூர் ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு இந்தியாவுக்கு ஃப்ளைட் ஏறி வந்துட்டாங்க. ஃப்ளைட் ஏறி இந்தியா ஏர்போர்ட் இருக்குல்ல, அங்கே வந்து நின்றுட்டு ஆரம்க்கு கால் பண்ணுறாங்க. கால் எடுத்துகிட்டு சொல்லுடா, டே நாங்கள் வந்துட்டோம்டா இந்தியாவுக்கு, அதுக்கப்புறம் எங்களுக்கு வழி தெரியாதுடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க.
சரிடா இரு இரு நானும் ஹபிலாம் வரோன்னு சொல்லிட்டு அவங்க கார் ஏறி ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டாங்க. ஆரம் ஹொப்பி வந்துட்டாங்க. வந்துட்டு கால் பண்ணுறாங்க இவங்க விமின் கோக்குக்கு ஜேகேக்கு கால் பண்ணுறாங்க. ஏய் எங்கடா இருக்கீங்க? நாங்கள் இந்த இடத்துல தான்டா நிற்கிறோம் வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி இருடா நாங்களும் வரோம் நாங்கள் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரமும் விமின் கோக்கும் கால் கட் பண்ணிட்டு நடந்து போகிறாங்க. நடந்து போயிட்டு பார்த்தா அங்கே வந்து 6 பேருமே இருக்காங்க. யார்? விமின் குக்கோடைய கேர்ள் ஃப்ரெண்ட்ஸு. அவங்க ஆரம்பம் ஹொப்பியும் போயிட்டு எப்படா இருக்கீங்க எப்படிமா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஆரம் வந்து நம்ம விமின்கோட கேர்ள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட கேட்குறாங்க. நாங்கள் நல்லா இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சரிம்மா வீட்டுக்கு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரேண்டமாக அங்கே நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஹொபிக்கு ஒரு கால் வருது. ஹொபி வந்து எடுத்து பேசுகிறா. அவங்க வேலை பார்க்குற இடத்துல ஒருத்தவங்க கால் பண்ணி இந்த மாதிரி ரொம்ப கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஹொபி வந்து பேசுகிறாங்க. அப்போ ஹொபி அப்படியா நான் லீவு கேட்டிருந்தேன். நாங்கள் லீவில் தான் இருக்கோம். இப்போ நீங்கள் நான் வேணால் வேறு யார்கிட்டயாவது சொல்கிறேன். அவங்கள வச்சு அதை முடிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹொபி வந்து சொல்கிறாங்க. ஓகே சார் சீக்கிரம் எதாக இருந்தாலும் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேன்னு சொல்லிட்டு ஹொபி வந்து ஒருத்தவங்களுக்கு கால் பண்ணி அவங்க சரி ஃபீலிக்ஸ் நீ போ இந்த மாதிரி போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகே சார் நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீலிக்ஸும் போயிடுறாங்க. ஹொபி பார்த்துட்டு என்னடா என்னாச்சு என்னடா அந்த மாதிரி கம்பெனியில் ப்ராப்ளமா அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிட்ட இருந்து ஹொபி சொல்கிறாரு. ஏன்டா நீ போக வேண்டியதா? நான் லீவில் இருக்கேன்டா நீங்களாம் வந்திருக்கீங்க எப்படி நான் வந்து போக முடியும்? சரி வா வீட்டுக்கு கூப்பிட்டு வா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு காரில் ஏறி அவங்க வீட்டுக்கும் வந்துடுறாங்க. வீட்டுக்குள்ளே வந்து பார்க்குறாங்க அவங்கவுங்க அங்கங்கே உட்காந்து சைடு குழந்தைங்களாம் விளையாண்டுட்டு இருக்குதுங்க. விமின் குக் வந்து ஆரம் குழந்தைங்கள வந்துட்டு கெஞ்சூன் தங்கம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அந்த 2 குழந்தைங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் நான் அவங்க 3 பேர்த்தையுமே சேர்த்து ஹக் பண்ணி அவங்க வந்து நீல் டவுன் போட்டு கூப்பிட்ருப்பாங்க. அவங்க போய் நேராக போய் விமின் குக்கை கட்டிப்பிடிச்சிக்கிட்டாங்க குழந்தைங்க. அதாவது ஆரம்புடைய குழந்தைங்க வெளியே வந்ததை பார்த்துட்டு நம்ம சுகா ஜின் குழந்தை ஹொபியோடைய குழந்தைங்க எல்லாருமே வந்துட்டாங்க. வந்துட்டு யார் இவங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஹொபி அம்மா அப்பா சொல்கிறாங்க வாங்கப்பா சாப்பிட்லாம். வரோம் இப்போ தானே வந்தோம் கொஞ்சம் தலைவலிக்கிற மாதிரி இருக்குது எங்களுக்கு கொஞ்சம் காஃபி மட்டும் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சரிப்பா நீங்கள் உட்காருங்க நாங்கள் காஃபி போட்டு தரேன்னு சொல்லிட்டு அவங்க காஃபி போட போயிடுறாங்க. விமின் குக்கா குழந்தைங்க கூட விளாண்டுருக்குங்க. ஜின் குழந்தை சுகா குழந்தை ஹொபி குழந்தை எல்லாருமே வந்துடுறாங்க. அவங்களும் விமின் குக்கும் வந்து ஆரம்புடைய குழந்தைங்கள கொஞ்சிட்டு அனுப்பிச்சி விட்றாங்க. இவங்களும் போயிட்டு அந்த குழந்தைங்க கூட சேர்ந்து விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. விமின் குக் வந்து ரேண்டமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆரம் வந்து கேட்குறாங்க உங்கள் ரிசர்ச்லாம் எப்படி போச்சு? அந்த கேர்ள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டையும் கேட்குறாங்க. அதாவது விமின்கோட கேர்ள் ஃப்ரெண்ட்ஸு உங்களுடைய ரிசர்ச்சில் எப்படி போச்சு? அதெல்லாம் நல்லா தான் போச்சு. என்னென்ன பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்களும் வந்து கேட்குற கேள்விக்கு வந்து ஒவ்வொன்றா பதில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ காஃபி வந்தது. காஃபியை சிப் பண்ணிக்கிட்டே பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஆரம் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்ட்ரோ கொடுத்து அவங்களும் சும்மா அப்படியே மிங்கிள் ஆகி பேசிக்கிட்டு இருக்காங்க. பேசிட்டு சரி நாங்கள் போய் ரெஸ்ட் எடுக்கிறோம் அப்படி சொல்லிட்டு விமின் குக் சொல்கிறாங்க. விமின் கூட கேர்ள் ஃப்ரெண்ட்ஸாக நாங்களும் போய் ரெஸ்ட் எடுக்கிறோம் எங்களுக்கும் முடியலை. என்ன தான் நாங்கள் வந்து இங்கே ரூம் போட்டு குளிச்சுட்டு வந்தாலும் எங்களால் முடியலை. ஏன்னா அவங்க வந்து இங்கே இந்தியா வரும்போதே ரூம் போட்டு ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு தான் வந்திருப்பாங்க. சாப்பிட மட்டும் தான் முடிஞ்சிருக்காது. இங்கே வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து அப்புறம் சாப்பிட்டுக்குறோம் எங்களுக்கு ஒரே தலைவலியாக இருக்குது நாங்கள் இப்போ போய் ரெஸ்ட் எடுக்கிறோன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ ஹொபி வாங்க நான் உங்களுக்கு ரூமை காமிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. போகலாண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஹொபி வந்தால் மேலே கூட்டிகிட்டு போய் உங்களுக்கு எந்த ரூம் வேணுமோ நீங்கள் எடுத்துக்கோங்க. இங்கே இருக்கிற எல்லா ரூமுமே ஃப்ரீயாக தான் இருக்குது. இந்த சைடு வந்து உன் பிரதருடைய ஒய்ஃபு இவங்கெல்லாம் இருக்காங்க. என் ஃப்ரெண்ட்ஸோட ஒய்ஃப்லாம் இருக்காங்க. நீங்கள் போய்க்கோங்க இந்த சைடு எந்த ரூம் வேணாலும் எடுத்துக்கோங்கன்னு சொன்னதுனால அவங்க வந்து விமின் குக்கும் விமின் கூட கேர்ள் ஃப்ரெண்ட்ஸும் ஆளுக்கு அதாவது 3 பேராக தான் இருப்பாங்க. அதாவது விமின் குக் வந்து ஒரு ரூமில் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ரூமில் இருப்பாங்க. அவங்க வந்து பிரியவே மாட்டாங்க. பிரியாத நண்பர்கள்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இருப்பாங்க. அவங்க 3 பேருமே அப்படி தான் இருப்பாங்க. அவங்க போயிட்டு ரூமை பார்த்துட்டு எங்களுக்கு இந்த ரூம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க செலக்ட் பண்ணிவிட்டு உள்ளே போயிட்டு அவங்க பேசாமல் பொட்டுன்னு அவங்க பேக்ஸ் எல்லாம் வச்சுட்டு அப்பா என்னால் முடியலப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 3 பேர் எங்கிட்டு பொத்துன்னு விழுக அவங்க 3 பேர் எங்கிட்டு பொத்துன்னு விழுக அப்படியே படுத்து ரொம்ப டயர்ட்லேயே தூங்கிடுறாங்க. அப்படியே கட் பண்ணிவிட்டு இங்கே நம்ம யார்
நம்ம மிஸ்ஸஸ் ஜின் சைடு காமிச்சோம். அப்புறம் இப்போ தான் நம்ம மிஸ்ஸஸ் ஜின்னவே பார்க்குறோம். ஃபஸ்ட்டு எபிசோடில் ஒரு 2-3 சீனுக்கு வந்திருப்பாங்க. இப்போ தான் அவங்களே காமிக்கிறோம். அவங்க வந்து அவங்க குழந்தைங்க கூட விளையாடிக்கிட்டு இருக்காங்க. அவங்க மிஸ்ஸஸ் ஜின்னுக்கு வந்து ஜின்னோட நினைப்பாகவே இருக்குது. அதே தான் இங்கிட்டு ஜின்னுக்கும். ஆனால் அவங்களுக்கு வந்து நம்ம ஜின்னுக்கு வந்து மிஸ் ஜின்னோட நினைப்பு இருக்குது. அதையும் தாண்டி இந்த ஜியாவை பார்த்துட்டு நம்ம ஒய்ஃப் மாதிரியே இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு இன்னமும் இவருக்கு ஒரு குழப்பம் இருக்குது. அதே மாதிரி தான் அவங்க அம்மா அப்பாவுக்கும் ஒரு குழப்பம் ரொம்ப மண்டைக்குள்ளே போட்டு புடைச்சிக்கிட்டே இருக்குது. மிஸ்ஸஸ் ஜின்னு வந்து அவங்க குழந்தைய பார்த்துட்டு உங்கள் அப்பா பாரு போய் அங்கே உட்காந்துக்கிட்டாரு, எனக்கு தான் வந்து உங்கள் அப்பாவோடைய நினைப்பா இருக்குது, உங்கள் அப்பாக்கெல்லாம் இல்லை போல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே டக்குன்னு மிஸ்ஸஸ் ஜின்னுக்கு வந்து கால் வருது. யாருடான்னு எடுத்து பார்த்தா நம்ம ஜின்னு தான். என்னடி பண்ணுற, எப்படி இருக்க, சாப்பிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நான் சாப்பிட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்ஸஸ் ஜின்னு சொல்கிறாங்க. பாப்பாவும் சாப்பிட்டா, ஜின்மா சாப்பிட்டானா, ஜின்மா சாப்பிட்டாண்டி, அவங்க விளையாட போயிருக்காங்க. குழந்தைங்க வந்தோடனே அவனுக்கு ஒரே குஷியாகிடுச்சு. வாட்டு துள்ளி குதிச்சு விளாட்றான். ஆமாடா, இங்கே வந்து தனியாகவே இருப்பான்ல, ஸ்கூலுக்கு போவான், படிப்பான், தனியாக இருப்பான், கார்ட்டூன் பார்ப்பான், அப்படி தானே இருப்பாங்க குழந்தைங்க இருக்கவும். ரொம்ப ஜாலியாக இருக்குது போல், நீயும் வந்திருக்கலாண்டி, நீ தான் தேவையில்லாமல் அதெல்லாம் சொல்லிட்டு ரொம்ப இது பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆமாடா, நான் என்ன பண்ணுறது, உனக்கு தான் தெரியும்ல, எனக்கு அங்கனுக்குள்ளே பேட் மெமரிஸ் இருக்குது. நான் எல்லாத்தையும் உன்கிட்ட சொல்லிட்டு தான் உன்னை லவ்வும் பண்ணேன், மேரேஜும் பண்ணேன், 2 குழந்தையும் பிறந்துருச்சு. நீ இதுக்கப்புறமும் வந்து கேட்குற. சரிடி அத்தா, கோவப்படாத. சரி, நீ என்ன வருவிய இந்தியாவுக்கு, சும்மாவாதி என்னை பார்க்க வாடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏண்டா, நான் இங்கேருந்து இந்தியா வரணும்டா, கொரியாவிலேருந்து கிட்டத்தட்ட 1 நாள் ஆகும்டா. என்னடி பண்ணுறது, எனக்கும் நினைப்பா இருக்குல்ல, அதான் வீடியோ கால் பேசுகிறோம்ல, வீடியோ கால் பேசினா மட்டும் உன்னுடைய ப்ரெசன்ஸ் நான் மிஸ் பண்ணுறேன்டி அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அங்கிட்டு அத்தை மாமா என்னடா பண்ணுறாங்க, அவங்க ஹொபியோட அம்மா அப்பா கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அதாவது ஹொபின்னு சொல்ல மாட்டாங்க, அவங்க ஃப்ரெண்டுன்னு சொல்லுவாங்க. அப்படியே டேஸ் எல்லாம் ஸ்கிப் ஆகி இப்போ நம்ம ஒரு வெட்டிங் ஹாலில் தாண்டா காமிக்கிறோம். அந்த வெட்டிங் ஹாலில் தான் நம்ம காய்க்கும் சோபினுக்கும் வந்து மேரேஜ் நடந்துகிட்ருக்கு. அந்த மேரேஜ் நடந்து முடிஞ்சிச்சு. இப்போ வந்து ஃபோட்டோ எடுக்கிறது இதெல்லாம் இந்த சீக்வன்ஸ்லாம் போயிட்டுருக்கு. அப்போ சொல்கிறாங்க, டே விமின், இந்த ஜேகே, தயாங், ஜெமின், பேசாமல் உங்கள் 3 பேர்த்துக்கும் இங்கேயே மேரேஜ் முடிச்சிடலாமாடா, ஒரு செலவு மிச்சம்டா, அவங்கள்ட்டே சொல்லிவிட்டு அந்த காசு இங்கே கொடுத்துட்டு நான் உங்களுக்கு இங்கே மேரேஜ் முடிச்சிடுறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இன்னும் அதுக்கு விமிக்கு 3 பேர் சேர்ந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி தான் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸும் சொல்கிறாங்க. இன்னும் நான் வந்து எங்கள் ஃப்ரெண்டு இல்லாமல் நாங்கள் மேரேஜ் பண்ணிக்க மாட்டோம், அவங்க ஃப்ரெண்டு வேறு யார், ரியா தானே, அவள் இல்லாமல் நான் மேரேஜ் பண்ணிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 6 பேருமே கோரஸாக கத்துறாங்க. அது சரி, அந்த பொண்ணு எப்போ வந்து என்னைக்கு உங்களுக்கு மேரேஜ் முடிய, அதான் அடுத்த மாதம் வச்சுருக்கீங்கல்ல பாரிஸில் எல்லாரையும் கூப்பிடுங்க, நம்ம மேரேஜ் வச்சிடலாம். அப்போ வச்சிடலாம்ல நெக்ஸ்ட் வீக்கா, அது நான் அப்போ அவகிட்ட தான் கேட்குறேன். டே, இது உங்கள் மேரேஜ்டா, அவகிட்ட கேட்குறதுக்கு என்னடா இருக்குது, அதெல்லாம் முடியாது, அவகிட்ட கேட்டதான் வைக்கணும். ஏன்னா அவங்க எங்களுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. ஃபஸ்ட்டு காலேஜில் எங்களுக்கு ரொம்ப க்ளோஸாக ஆனது நாங்கள் 6 பேர் மட்டும் இருந்தோம். எங்கள் 6 பேரையும் தாண்டி எங்களுக்கு ஒரு உயிர் கிடச்சிச்சு அப்படின்னா அவள் தான் அப்படின்னு சொல்லிட்டு ரியா பெருமையாக பேசிகிட்டு இருக்காங்க. அது யாருடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்க்குறாங்க. ஏன்னா வந்து விமின் குக்கு இந்த 3 கேர்ள் ஃப்ரெண்ட்ஸோடைய ஃப்ரெண்டு ரியா தான் சொல்லிட்டு இங்கே யாருக்குமே தெரியாது. ஜின்னுக்குமே தெரியாது. அவங்க வந்து வீட்டுக்கெலாம் கூப்பிட்டு வந்திருக்க மாட்டாங்க, சும்மா ஃபோனில் பேசுவாங்க. அப்போ வந்து வாய்ஸ் மட்டும் தான் கேட்டிருப்பாங்க, அதுவும் ரொம்பலாம் கிடையாது. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் வந்து மிஸ்ஸஸ் ஜின் பக்கத்துலேருந்து ஜின்னு உட்காந்தாங்கன்னா வாய்ஸை மட்டும் தான் கேட்பாங்க, அதுவும் ரேராக தான் கேட்பாங்க. ஸோ அதனால தான் இவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு, அப்படியாவது மிஸ்ஸஸ் ஜின்னுடைய ஃப்ரெண்ட்ஸு அப்படின்றது ஜின்னுக்கே தெரியாது. அதே மாதிரி தான் அவங்க அம்மா அப்பாவுக்குமே தெரியாது. அப்போ வந்து ஹொபிக்கிட்ட சொல்கிறாங்க, சரிடா மேரேஜ்லாம் முடிஞ்சா நாங்கள் நாளைக்கு மார்னிங்கே ஊருக்கு கிளம்புறோம்டா. அதுக்கு ஹொபி சொல்கிறாங்க, டே இன்னும் 2 டேஸ் இருந்துட்டு போங்கடா, இன்னும் ஃபங்க்ஷன்லாம் இருக்குடா, அந்த மறு வீடு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதெல்லாம் இருக்குடா. டே மச்சான், எனக்கு அங்கே ஒர்க் இருக்குடா, எனக்கு ரெஸ்டாரண்ட் இருக்குடா, நான் போய் குழந்தைய பார்த்துக்கணும்டா. எங்கள் அம்மா அப்பா வந்து ஜின்னுவை பார்த்தா தாண்டா வெளியவே போக முடியும், அவளுக்கு எல்லாமே அங்கே தடைப்பட்டு போய் நிற்கிதுடா, அவளும் இருக்கா, அவளையும் நான் போய் பார்க்கணும்ல, அவளை விட்டு நான் இங்கே வந்து உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு சொல்கிறாங்க. டே, எனக்கு அங்கே ஒர்க் இருக்குடா, என்னாலே முடியாது, நானுமே ஒரு 4 நாள் லீவில் தாண்டா வந்தேன், அதான் மேரேஜ் முடிஞ்சிட நாங்கள் கிளம்புறோம், குழந்தைங்களுக்கும் ஸ்கூல் ரொம்ப லீவ் போட முடியாதுடா
சரி மச்சான். டேய் என்னுடைய தம்பிகளுக்கு மேரேஜ் வைப்பேன்டா. அப்போ வாடா பாரிஸ்க்கு வா அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் வந்து ஹுபிகிட்ட சொல்கிறாங்க. கண்டிப்பாக வரேன் மச்சான். சரி சரி, இப்போ இன்னைக்கு எங்கே தங்க போகிறீங்க? நாங்கள் இங்கே ஹோட்டல் இருக்குடா, அங்கே தங்கிக்கிறோம். ஏன்னா ஹோட்டலுக்கும் ஏர்போர்ட்டுக்கும் ரொம்ப கிட்டக்க தான். இங்கே உங்கள் வீட்டுக்கிட்ட இருந்து ஏர்போர்ட்டுக்கு வந்து ரொம்ப தூரமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் சொல்கிறாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அன்னைக்கு நைட்டே ஆரம் ஃபேமிலி, சுகா ஃபேமிலி எல்லாருமே சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. கிளம்பி ரூமுக்கு போய் அவங்க தூங்கிட்டாங்க. தூங்கி நெக்ஸ்ட் டே மார்னிங் இந்தியன் ஃப்ளைட்டில் ஏறி அவங்க கிளம்பி கொரியாவுக்கு போகிறவங்க கொரியா, அதாவது ஜின்னு ஃபேமிலி வந்து கொரியாவுக்கு போயிடுறாங்க. ஆரம் ஃபேமிலி வந்து பாரிஸ் போயிடுறாங்க. சுகா ஃபேமிலி வந்து அமெரிக்கா போயிடுறாங்க. போய் அங்கேருந்து அவங்க வீட்டுக்குமே போயிடுறாங்க. இப்போ நம்ம அதாவது மிஸ்ஸஸ் ஜின் அண்டு ஜின் சைடு காமிச்சா அவங்க ஃபேமிலியோடு கொரியா கிளம்பி அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. வீட்டுக்கு போயிட்டு மிஸ்ஸஸ் ஜின் பார்க்குறாங்க. வந்துட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அத்தையை போய் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. அப்போது வந்து ஜின் சொல்கிறாரு, இண்டி இத்தனை நாள் கழித்து நான் இங்கே வந்திருக்கேன், என்னை கட்டி பிடிக்காம உங்கள் அத்தையை போய் கட்டி பிடிக்கிற. அதுக்கு மிஸ்ஸஸ் ஜின் சொல்கிறாங்க, போடா நான் என் அத்தையை தான் ரொம்ப மிஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அத்தையை கட்டி பிடிச்சி மாமா கிட்டே பேசுகிறாங்க. என்ன மாமா எப்படி அங்கே ஃபங்க்ஷன்லாம் நல்லா போச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்களும் நல்லா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரேண்டமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஜின் சொல்கிறாங்க, ஆமாம் உன்னுடைய ஃப்ரெண்ட்ஸோடைய மேரேஜ் எப்போது? இல்லை அவங்க இன்னும் கால் பண்ணி சொல்லலை ஜின், நான் சொன்னதுக்கப்புறம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேடி, நான் எங்கே பாரிஸ்ன்னு சொன்னாங்க, ஆனால் இங்கே வச்சுருக்காங்க கன்ஃபார்மாக எனக்கு தெரியலை. நான் கால் பண்ணி சொன்னதுக்கப்புறம் நான் உனக்கு சொல்கிறேன், நம்ம போகலாம், நீயும் வரணும், உன்னையும் கூப்பிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்ஸஸ் ஜின் சொல்கிறாங்க. ஓகேடி போகலாம், நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன். சரி ஓகே, எல்லோரும் போய் ரெஸ்ட் எடுங்க, நான் வந்து உங்களுக்கு சமைச்சிட்டு கூப்பிட்றேன், அப்புறம் வந்து சாப்பிட்லாம், ஃபஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷாக போய் தூங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமிலி அனுப்பிச்சி வச்சுட்டு அவங்க கிச்சன் போயிடுறாங்க. மிஸ்ஸஸ் ஜின்னு கிச்சனுக்கு போன மிஸ்ஸஸ் ஜின்னுக்கு ஒரு கால் ஒன்று வருது. அந்த கால் அட்டன் பண்ணிவிட்டு பேசுகிறாங்க. ஹலோ சொல்லுட்டே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. கால் பண்ணியிருக்காரு தயாங்னா. எப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நான் நல்லா இருக்கேன்டா, உன் குழந்த ஹஸ்பண்டு எல்லாம் எப்படி இருக்காங்க? அவங்களும் நல்லா இருக்காங்கடா, அவங்க இப்போ தான் ஊருக்கு போயிட்டு வந்தாங்க, ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க, நான் கிச்சனுக்கு சமைக்க வரேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். சரிடி, நெக்ஸ்ட்டு மந்த் எங்களுக்கு வந்து மேரேஜு, நீ பாரிஸ் வந்துடணும், கண்டிப்பாக நீ வரணும், நீ வந்தால் மட்டும்தான் நாங்கள் மேரேஜ் பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. டே இந்த உருட்டுற வேலையெல்லாம் வேணாம், இப்படிலாம் உருட்டின அப்படின்னா அப்புறம் நான் என் 3 ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட சொல்லிட்டு உங்களை உங்களை பிரேக்கப் பண்ண சொல்லிடுவேன். வேணாண்டி, என் அமைதியாரி, நீ சொன்னாலும் சொல்லுவேன் அப்படி சொல்லிட்டு அவங்க வந்து ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்காங்க. சரி, நெக்ஸ்ட் வீக்கு மேரேஜு வந்துடணும். அப்போது பக்கத்தில் தான் விமின்குடி கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்களா, அவங்களும் அவங்கள்ட்ட இருக்கிற அதாவது ஃபோனை பிடுங்கி அவங்களும் பேசுகிறாங்க. நீயும் வரணும் அப்படி சொல்லிட்டு கோரஸாக 3 பேருமே சொல்கிறாங்களா. அவங்கள அவங்க யாருக்கு மிஸ்ஸஸ் ஜின்னுக்கு வந்து காலே வலிச்சிருச்சு. சரிடி, அதான் அவன் சொல்லிட்டால, நான் வந்துடுவேன், எதுக்கு நீங்கள் இப்படி கத்துறீங்க, கத்தாதீங்க அப்படி சொல்லிட்டு மிஸ்ஸஸ் ஜின்னு சொல்கிறாங்க. சரிடி, நீ பாரிஸ்க்கு வந்துடணும், வந்தால் தான் நாங்கள் கல்யாணம் பண்ணிக்குவோம். என்னடி நீ இந்த உருட்டாதே, நீ கல்யாணத்துக்கு வேலையெல்லாம் பாரு, நான் ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி, இந்த 2 டேஸ்க்கு முன்னாடிலாம் இல்லை, நீ வந்து இன்னும் 2 டேஸில் இங்கே இருக்கணும், நெக்ஸ்ட் வந்து நீ தான் இருக்கணும், எங்களுக்கு மேரேஜ் நீ தான் பண்ணி வைக்கணும். இதெல்லாம் நல்லா இருக்கே, நான் என் ஃபேமிலியை பார்க்க வேண்டாமாடா அப்படின்னு மிஸ்ஸஸ் ஜின்னு சொல்கிறாங்க. சரிதான், ஆனால் கண்டிப்பாக நீ மேரேஜுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க காலை கட் பண்ணிடுறாங்க. இப்படி டேஸும் ஸ்கிப்ட் ஆகி அந்த விமின்குடைய மேரேஜ் டேக்கு ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி மிஸ் ஜின்னு வந்து ஜின்னுக்கிட்ட சொல்லிகிட்டு இருக்காங்க. நம்ம வந்து இன்றைக்கி நைட்டு ஃப்ளைட்டுக்கு கிளம்பணும், பாரிஸில் வந்து என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு மேரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னுக்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ஓகே, நானும் வந்து ரெஸ்டாரண்ட்டு லீவ் விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு சொல்லிடுறாங்க. ஜின்னோட அம்மா அப்பா, ஓகேம்மா நீ எல்லாத்தையும் எடுத்து வை, நாங்களும் எடுத்து வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிவிட்டு அவங்க ரூமுக்கு கிளம்பிட்டாங்க. இப்போ மிஸ்ஸஸ் ஜின்னு தான் அவங்களுடைய திங்ஸ் எல்லாம் அவங்க ட்ராலியில் எடுத்து வச்சுட்ருக்காங்க. ஜின்னுக்கு தேவையான ட்ரெஸ்ஸு, ஜின்வாக்கு தேவையான ட்ரெஸ்ஸு,
குழந்தை ஜின்னுக்கு தேவையான ட்ரெஸ்ஸு இவங்க எல்லா ட்ரெஸ்ஸும் எடுத்து வச்சுட்டு அவங்க வந்து ஃப்ரெஷ்அப் ஆக கிளம்பிட்டாங்க. ஜின்னு வந்து 2 குழந்தையும் பார்த்துட்டு இருக்காங்க. அவன் வந்து பையன் வந்து அந்த பையனுக்கு வந்து மெச்சூரிட்டி இருக்கும்ல. ஸோ அவன் வந்து அவனோட ஒர்க்கை நான் பார்த்துக்கிட்டு இருக்கான். அந்த குட்டி குழந்தை வந்து அங்கிட்டு தவந்து வந்து விளையாண்டுக்கிட்டு இருக்கு. அதை ஜின்னு பார்த்து உட்காந்து வந்து சுவிட்சு பார்த்துட்டு இருக்காங்க. குழந்தை எப்படி அழகாக விளையாடுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ வந்து ஜின்னு வந்து ஒன்று யோசிச்சு பார்க்குறாங்க. ரியா, நம்ம அங்கே போகிறோம், அங்கே போய் நீ எப்படி ரியாக்ட் பண்ண போகிறேன்னு தெரில. ஏன்னா நான் வந்து உன்னை மாதிரியே ஒரு பொண்ணை அங்கே பார்த்தேன். எனக்கு அப்போது ஜின்னு வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக்கை நினச்சி பார்க்குறாங்க. என்னென்னா, அந்த ஜியா பொண்ணை பார்த்துட்டு அவங்க பேசி முடிச்சுட்டு அன்றைக்கி நைட்டு டின்னர்லாம் முடிச்சுட்டு ரூமுக்கு தூங்க போயிருப்பாங்க. அப்போது அவங்க அம்மா அப்பா வந்து ரூமுக்கு வந்து ஜின்னை கூப்பிட்ருப்பாங்க. ஜின்னு வந்து குழந்தைய ஜின்னாவை தூங்க வச்சுட்டு அவங்க அம்மா அப்பா ரூமுக்கு போயிருப்பாங்க. அங்கே போய் அவங்க போனால் அவங்க அம்மா அப்பா வந்து பார்த்துட்டு சொல்லுவாங்க, என்னடா இது, நம்ம ரியா மாதிரியே இங்கே ஒரு பொண்ணு இருக்குது, எனக்கு தெரிஞ்சு இதுதான் ரியாவுடைய ஃபேமிலின்னு நினைக்கிறேன், எனக்கு என்னமோ அப்படி தான்டா தோணுது, ஏன்னா எப்படி சொல்கிறது எனக்கு தெரிலடா, ஆனால் வந்து நம்ம எல்லாருமே அங்கே ஃபங்க்ஷனுக்கு வருவோம், அந்த ஆரமுடைய தம்பி கல்யாணத்துக்கு எல்லாருமே அவன் இன்வைட் பண்ணியிருக்கான்ல, அப்போ நம்ம போனோம் அப்படின்னா அப்போ ஹுப்பி ஃபேமிலியும் வருவாங்கல்ல, ஆரம் ஃபேமிலியும் வருவாங்க. ஏன்னா ஆரமுடைய ஒய்ஃபு தானே ரியா மாதிரி இருக்கிறது. அப்போ அங்கே பார்த்தா அவள் எப்படி ரியாக்ட் பண்ண போகிறான்னு தெரில, என்ன நடக்க போகுதுன்னு தெரில, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது ஜின்னி அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. நீ பயப்படாதம்மா, எதாக இருந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம். அதுக்கு அவங்க அப்பா, ஆமாம் விடுங்க பார்த்துக்கலாம், அன்றைக்கி நடக்க போகிறதா அன்றைக்கி பற்றி பேசுங்க, எனக்கு தெரிஞ்ச ஃபேமிலி கூட சேர்றது தான் நல்லதுன்னு நினைக்கிறேன், ஆனால் அவளுக்கு நடந்தது கொடுமை தான், அவங்க அப்படி பண்ணியிருக்கக்கூடாதான், எனக்கு அவங்கள பார்த்தோன்னே கோவம் வந்துச்சு, ஆனால் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலை, பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே அந்த கான்வர்சேஷன் முடிச்சுட்டு அன்றைக்கி அவங்க தூங்க போயிருப்பாங்க. இதாண்டா நடந்திருக்கும் அங்கே அந்த ஃப்ளாஷ்பேக்கில். இப்போது ஜின்னுக்கு வந்து ஒரு கால் ஒன்று வருது. அவர் வந்து அவருடைய ஃபோனை எடுத்துகிட்டு பார்த்தா சுகா தான் கால் பண்ணியிருப்பாங்க. கால் அட்டன் பண்ணிட்டா, சொல்லு மச்சான் என்ன பண்ணுற, ஊருக்கு போய் சேர்ந்தாச்சா, நான்லாம் ஊருக்கு போய் சேர்ந்துட்டேன்டா, வந்துட்டேன்டா, ஆரம் வந்து சொன்னான் உனக்கு ஃபோன் பண்ணானா, ஆமாடா ஆரம் எனக்கும் கால் பண்ணான், அங்கே இருக்கும்போதே சொன்னானே இல்லைடா, ஆமாம் எனக்கு அங்கே இருக்கும்போது சொன்னான், இப்போ ஃபோனும் பண்ணி சொன்னான், 2 டேஸ் கழிச்சு அவங்களுக்கு மேரேஜு, நம்ம நாளைக்கு கிளம்பி போகணும்லடா, நான் லீவெல்லாம் கேட்டுட்டேன், நானும் லீவ் கேட்டு ரெஸ்டாரண்ட்டெலாம் லீவ் விட்டாச்சுடா, இப்போ தான் ஃபோன் பண்ணி சொன்னேன் சொல்லிவிட்டு, நம்ம ஹொபிக்கு கால் பண்ணு, ஹொபி பேசினானாடா, ஆமாடா ஹொபி இப்போ தான்டா பேசினான், அவன் தான் எனக்கு சொன்னான், ஜின்னுக்கு ஞாபகப்படுத்த சொல்லி சொன்னான், அதான்டா நான் உனக்கு கால் பண்ணேன், சரி மச்சான் நாங்கள் வந்துடுறோம், ஃபேமிலி இந்த வட்டமாவது கூட்டிகிட்டு வா, சரி மச்சான் நீயும் தங்கச்சியை பார்த்துக்கோ, குழந்தைங்கள பார்த்துக்கோ வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சோகமாகவே பேசுவாங்களா. சுகா கேட்குறேன், என்னடா எதுக்குடா சோகமாக பேசுகிற, ஒன்றும் இல்லை மச்சான் நீ ஃபங்க்ஷனுக்கு வா உனக்கே புரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கால் கட் பண்ணிடுறாரு. சுகா பார்க்குறாரு, அங்கே வந்துட்டு பார்க்கலாம், இவன் என்ன வளர்றான், இவன் எப்போ இப்படி பேச மாட்டானே, ஜாலியாக பேசுவானே, என்னாச்சு இவனுக்கு, எவன் எப்படி மாறுறானே தெரிய மாட்டேங்குதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு சுகா கால் கட் பண்ணிடுறாரு. மிஸ்ஸஸ் சுகா, என்னங்க என்னாச்சு, நீங்களாக புலம்பிக்கிட்டு இருக்கீங்க, தெரிலடி இந்த ஜின்னு பையன் தான்டி ஆரம்புடைய தம்பி ஃபங்க்ஷனுக்கு வா, நம்ம எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம், உனக்கு அப்போ தெரியும் சொல்கிறான்டி அப்படின்னு சொல்லி மிஸ்ஸஸ் சுகா கிட்டே சொல்கிறாங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்ஸஸ் சுகாவும் கேட்குறாங்க. தெரிலடி அவனுக்கு என்னமோ ஆயிடுச்சு போல், அவன் எப்படி தான் ஏதாவது உளறிக்கிட்டு இருப்பான், தங்கச்சிம்மா சொன்னதுக்கு கரெக்டு தான் போல், ஒரு நாள் காலில் சொல்லியிருப்பாங்க, சொன்னால் அவன் எப்படி தான் லூஸ் மாதிரி உளருவான், நீங்கள் இன்னும் இது பெருசாக எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு தங்கச்சிம்மா சொல்லிச்சு. அது உண்மை தான் போல், லூசு மாதிரி தாண்டி உளறான், என்னென்னமோ பேசுகிறான், சரி நீ எல்லா ட்ரெஸ்ஸும் எடுத்து வச்சுக்கோ, தம்பிக்கு தேவையானது பாப்பாவுக்கு தேவையானது எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோ, உனக்கு தேவையானது எடுத்து வச்சுக்கோ, அப்போ அங்கே வந்துட்டுலாம் கேட்க முடியாது, என்ன ஃபங்க்ஷன் டைமாக இருக்கும், எதுவும் வாங்க முடியாது, சரிடா நான் எடுத்து வைக்கிறேன், நீ உன்னோட ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்து வச்சுக்கோ, நான் எடுத்து வச்சிட்டேன்டி நீ எடுத்து வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அன்றைக்கி நைட்டு தூங்கிடுறாங்க. ஓகேடா, இதோட பாட்டை நான் முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் பார்ட்டில் தான் ஆரமுடைய ஒய்ஃபை பார்த்து ரியா வந்து என்ன ரியாக்ட் ஆக போகிறாங்க,
ஹொப்பி வந்து அவங்க தங்கச்சியை பார்க்க போகிறாங்க. தங்கச்சியை பார்த்ததுக்கப்புறம் அவங்க ஃபேமிலி என்ன ரியாக்ட் பண்ணுறாங்க, ஹொப்பி வந்து அவங்க தங்கச்சி ரியா கூட சேருவாங்களா, ரியா வந்து அவங்க ஃபேமிலியை அக்செப்ட் பண்ணிக்கிருவாங்களா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம்டா. பாய் டியர்ஸ்.